Hi my dear students, very good morning. Sunday எப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரிப்ரேஷன் இருப்பீங்க. நான் கரெக்ஷன் ஒர்க்கில் இருக்கோம். இப்போ நீங்கள் என்னென்னா நல்லா பண்ணியிருக்கீங்க. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்கள் மேக்ஸிமம் கரெக்ஷன்ஸ் நான் முடிச்சிட்டேன். எதுக்காக நான் இந்த வீடியோ இப்போ போடுறேன் அப்படின்னா, இப்போது சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் திருத்திக்கோங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் எல்எல்பி கேட்டிருக்கிறேன். இதில் ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதினா கூட போதும்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்ஸ் கொஷின் கொடுத்துருந்தோம். இதில் என்னென்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குதாங்க அவங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் செப்பரேட் லீகல் என்டிட்டி, common seal, perpetual succession, mutual agency. So what is it? LLPக்கு வந்து mutual agency இல்லை. ஸோ இது மாதிரி சில சென்டென்ஸ் அப்போது அந்த பாயிண்ட்னா அந்த சென்டென்ஸாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். பட் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு காமன் சீல், வாட் இஸ் காமன் சீல், அதில் என்ன இருக்குது? அப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் அதில் எப்படி அப்ளிகபிள் ஆகும் தான் நீங்கள் எழுதவே இல்லை. ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் முடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வேணாலும் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கீங்க. அதனால 5க்கு நான் ½ மார்க்ஸ் தான், 2.5 மார்க்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம். இன்னொரு விஷயம், எல்லாரும் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு தங்கம் நல்லா பார்த்துங்க. ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எல்எல்பியா இல்லை எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எல்எல்பியா? நான் கேட்டது எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எல்எல்பி கேட்டிருக்கேன். பட் ஒரு 20% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதியிருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா, இன்கார்பரேஷன் ஆஃப் எல்எல்பி அதுலேயும் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்கிறேன். நீங்கள் மாற்றி ஒரு கொஷின்ஸுக்கும் ஆன்சரில் உங்களுக்கு டவுட் வருது. சில ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா கரெக்டாக ரிவிஷன் யூனிட் டெஸ்ட் எல்லாம் எழுதி வந்ததுனால ரொம்ப அதை சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணுறீங்க. சோர்ஸ் ஆஃப் லா, எல்எல்பி இதில் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு டைரக்ட் கொஷின் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் கோட்டை விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் நான் திருப்பி நான் சொல்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க. இன்னொன்று என்னென்னா, மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் எழுதி வச்சுருக்கீங்க. ஃபங்க்ஷன்ஸ் அந்த 3 பாயிண்ட் தான், நல்லா படிச்சு பாருங்கள். பட் என்ன நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கீங்க, ஸ்ட்ரக்சர் கேட்கும்போது நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் அந்த 3 பாயிண்ட்டு, ஸ்ட்ரக்சர்னு கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டு அந்த ஆன்சர் நீங்கள் எழுதணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக எழுதியிருக்கீங்க. ப்ராசஸ் ஆஃப் லா மேக்கிங் ஆகட்டும், டைப்ஸ் ஆஃப் லா, அதில் நேச்சுரல் ஜஸ்டிஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கீங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பாசிட்டிவாக இருங்க. எப்போ பார்த்தாலும் பயந்துட்டு இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி மேம் இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, மேம் இன்னும் 4 நாள் டைம் கொடுங்க. சூப்பராக எழுதியிருக்கிறீங்க. எல்லாருமே ஏதாவது ரொம்ப ஃபஸ்ட்டுங்கிறது எந்த பேப்பர்ஸுமே கிடையாது. மேக்ஸிமம் சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. அப்போ என்னென்னா பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக எழுதுங்க. என்ன ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஒரு பூஜா எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் பாசிட்டிவிட்டி ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, மேம் நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் பேசுகிற கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். பட் என்னென்னா ரூமில் போகும்போது மேம் எல்லோரும் சொல்லும் போது இதை ஒருத்தர் யாராவது புலம்புனாங்கனாலும் நாங்கள் அதே மாதிரி மாறிடுறோம், அதெல்லாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. என்னவாக இருந்தாலும் ஹாப்பியாக ஜாலியாக படிங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு எழுதுங்க. இப்போ பாருங்கள், 4 நாள் வேணும், 2 நாள் வேணும் டைம் கேட்டீங்க, எழுதித்தான் ஆகணும்னு சொன்னேன். சூப்பராக எழுதியிருக்கீங்க. நாளைக்கும் கண்டிப்பாக நீங்கள் 1 வேர்ட் டெஸ்ட் சூப்பராக தான் எழுத போகிறீங்க. ஸோ பாசிட்டிவாக ஹாப்பியாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே, அதாவது நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி ப்ரே பண்ணிவிட்டு